ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நாளாக இந்த கொஷின்ஸ் கேட்டுகிட்டே இருக்கீங்க. சார், ஹீரோ ஜீரோ பண்ணலாமா வேணாமா? எல்லோரும் ஹீரோ ஜீரோ நிறைய பணம் பண்ணலான்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா? அது உங்களுடைய கருத்து நீங்கள் ஷேர் பண்ணலாம் சார் அப்படின்னு. ஃபஸ்ட்டு, ஹீரோ ஜீரோன்னா அது எந்த கான்செப்டில் வந்துச்சு, ஏன் வந்துச்சு அது ஹீரோ ஜீரோ? இப்போது ஒரு சில சோஷியல் மீடியாஸ் உங்களுக்கு அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு 10 ரூபா இருக்கிற ப்ரீமியம் 100 போயிடுச்சுன்னு வச்சுங்களேன். அன்றைக்கி அந்த ட்ரேட் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு அப்படின்னா பாருங்கள், 10 ரூபா இருக்கிற ப்ரீமியம் 100 போயிடுச்சு, ஹீரோ ஆகிட்டாங்க. அப்படியே போயிட்டுனா 10 ரூபான்றது ஜீரோ ஆகிருக்கும், அதாவது ப்ரீமியம் கரைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அட்ராக்ஷனாக ஒரு வீடியோ போடுறாங்கன்னு வச்சுக்கங்களேன். இந்த ஹீரோ ஜீரோ எத்தனை டைம் சக்ஸஸ் ஆகுது அப்படின்றத பாருங்கள். இப்போ அவங்க 10 டைம் ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1 அல்லது 2 டைம் தான் இந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கும். அதுவும் ரொம்ப ரேர். அந்த சான்ஸ் ரொம்ப ரொம்ப ரேரு. ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கணும். அந்த எக்ஸ்பைரி டே அன்றைக்கி அந்த ப்ரீமியம் மார்க்கெட் ஏதாவது வாலட்டாலிட்டி நடந்து அந்த மாதிரி வாய்ப்பு கொடுத்தா அவங்க நினைக்கிறது அந்த 10 ரூபா ப்ரீமியம் 100 போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு. ஆனால் அதை பேஸ் பண்ணி எல்லாம் நினைக்கிறாங்க, சரி சின்னதாக ரிஸ்க் எடுத்து பார்க்கலாம், 10 ரூபா தானே, வந்தால் வரட்டும், போனால் போட்டோம், ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. நீங்கள் 8 டைம் 10 என்ன பண்ணுவீங்க? 80 ரூபாய் விட்டுடுவீங்க. நல்லா புரிஞ்சுங்க, 80 ரூபாய் ஆல்ரெடி போயிடுச்சு. நீங்கள் 9வது டைம் 10வது டைம் ட்ரை பண்ண மாட்டீங்க, ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பீங்க. நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு ப்ரீமியம் ஜோராக போய்ட்டு அட்டா இன்றைக்கி ட்ரை பண்ணியிருக்கலாமே, ஸோ 80 ரூபா ப்ரீமியம் டோட்டலாக கவர் ஆகிட்டுருக்குன்னு. அந்த 80 ரூபா விட்ட ப்ரீமியமை கவர் பண்ணுறதுக்கு எதுக்காக அந்த ட்ரேட் பண்ணணும்? இப்போது ஆல்ரெடி 80 ரூபா ப்ரீமியம் போயிடுச்சு. இப்படி நீங்கள் கஷ்டப்பட்டு 9வது ட்ரேட் பண்ணால் கூட நீங்கள் என்ன லாஸ் பண்ணீங்க அதுவே வந்தால் வரும். இல்லை அந்த 9வது ட்ரேட் ஜீரோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் 90% இருக்குது. அப்போ கிட்டத்தட்ட லாட்ரி வாங்குற கதை தான் அது. ஓகே, அந்த ஜீரோவை உங்கள் மைண்டில் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள். நான் பண்ண வேணாங்க அதை பற்றி நான் சொல்ல வரல. கான்செப்ட் இது புரிஞ்சுக்குங்க. இப்போ ஒரு ப்ரீமியம் ஒரு 10 ரூபா ப்ரீமியம் இருக்குன்னா அது 10 ரூபா ப்ரீமியம் ஏன் உங்களுக்கு ஒருத்தன் விற்கிறான்? ஃபஸ்ட்டு அந்த எக்ஸ்பைரி டேயில் 10 ரூபா ப்ரீமியம் உங்களுக்கு ஒருத்தன் 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா கொடுத்து அந்த ப்ரீமியம் யாராச்சும் விற்பாங்களா உங்களுக்கு? நீங்கள் வெறும் 10 ரூபா ஒரு 500 1000 ரூபா கொடுத்து அந்த ப்ரீமியம் வாங்கிறதுக்கு அவன் லட்சக்கணக்கில் போட்டு அந்த ப்ரீமியம் ஏன் உங்களுக்கு விற்கணும்? அவன் அந்த ப்ரீமியம் அவன் ஜீரோ ஆக போகுதுன்ற விஷயம் அவனுக்கு கன்ஃபார்மாக தெரியறதுனால தான் அவ்வளோ செலவு பண்ணி அந்த ப்ரீமியம் உங்களுக்கு விற்கிறவங்க தலைமையில் கட்டுறான். ஆனால் நீங்கள் அது தெரியாமல் விலை கம்மியாக கிடையாது, ரிஸ்க் எடுத்து பார்க்கலாம், லாட்ரி மைண்ட் செட்டில் வாங்கினீங்க அப்படின்னா அது எப்படி உங்களுக்கு பலன் கொடுக்கும்? ஓகே, ஸோ இந்த ஹீரோ ஜீரோ கான்செப்டில் இப்படி தான் மூவ் ஆகிட்டுருக்கு. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ இங்கே மார்க்கெட்டோடைய ப்ரீமியம் இப்போ பார்த்துக்கலாம். இப்போ 25,500 PE இருக்குதுன்னு வச்சுங்களேன். இதனுடைய எக்ஸ்பைரி அப்போது February 10 இன்னும் 5 நாள் இருக்குது எக்ஸ்பைரி. 5 நாள் 2 நாள் சாட்டர்டே சண்டே போயிடுச்சு. அப்போ இன்னும் 3 ட்ரேடிங் செஷன் இருக்குது. அவ்வளோதான். அது வெள்ளி, திங்கள், வியாழன், இன்றைக்கி சேர்த்து 3 ட்ரேடிங் செஷன் இருக்குது. இந்த 68 ரூபா ப்ரீமியம் கிட்டத்தட்ட பியில் இருக்குது. இந்த 74 ரூபா ப்ரீமியம் சியில் இருக்குது. 26,000 சி எடுத்துக்கிறேன். இந்த 74, 68. ஓகே, இந்த 2 ப்ரீமியம் கரையுதா இல்லை மேலே போதான்னு பாருங்கள் இன்னொரு 3 நாளில். இது மோஸ்ட் ஆஃப் த டைம் இதில் கிட்டத்தட்ட உங்களுக்கு என்ன 50-60% எவ்வளோ ஈஸியாக சீக்கிரமாக கரையும் அப்படின்னு கண் முன்னாடியே பார்ப்பீங்க. நீங்கள் வரும் 2-3 நாளில் பாருங்கள். இந்த ப்ரீமியம் என்னைக்காச்சும் ஒரு நாள் 30 ரூபா, ஒரு இது 68 ரூபாய் ப்ரீமியம் 20 ரூபாய்க்கு வந்துடுச்சு. இந்த 20 ரூபா ப்ரீமியம் சடனாக ஒரு 100 ரூபாய் போயிடுமா சார் அப்படின்னு? எஸ், போகலாம். ஆனால் எல்லா நாளும் அதே மாதிரி போகுமா அப்படின்றது கிடையாது. இப்போ மார்க்கெட் வாலட்டாலிட்டி இருக்குது, மேலே ஏதோ ஒரு நியூஸ் வருது அப்படின்னா அந்த டைமில் போகும். இப்போ ட்ரம்ப் டேக்ஸ் டாரிஃப் இல்லை நான் 50% தான் போடுவேன், நான் தெரியாமல் சொல்லிட்டேன், நான் 18% சொல்லிட்டேன், நியூஸ் விட்டார் அப்படின்னா டக்குன்னு இந்த PE இருக்கிறது என்னாவும் சர்றன்னு இப்போ 68 ரூபாய் 100 ரூபாய் இல்லை 500 ரூபா கூட ப்ரீமியம் போகும். நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நிகழ்வு நடந்தால் மட்டும்தான் இந்த ப்ரீமியம் இப்படி தாறுமாறாக ஏறுமை இறங்குமே தவிர மார்க்கெட் எந்த ஒரு நியூஸ் இல்லாமல் மாமூலி ஏதோ வச்சுன்னு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அப்படியே மேலே ஸ்லோவாக போயிட்டே இருந்துச்சுன்னா இந்த ப்ரீமியம் ரெண்டும் கரையத்துக்கான வாய்ப்புகள் தான் மிக மிக அதிகம். அது 20-10 ஜீரோ ஆகிடும். இதுவும் 20-10-30 இதுவும் ஜீரோ ஆகிறதுக்கான முயற்சிகள் இருக்கும். அல்லது 10-20 ரூபாய் லாஸ்ட் ட்ரேடிங் செஷனில் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இதில் புரிஞ்சுப்பீங்க ஹீரோ ஜீரோவில் எவ்வளோ ரிஸ்க் இருக்குது, இது வேலைக்கு ஆகுமா ஆகாதா அப்படின்றது இப்போ புரிஞ்சிருப்பீங்க நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோ கீழே உங்களுடைய கமெண்ட்ஸ்களை தெரிவிங்க. அதே மாதிரி உங்களுடைய லைக்ஸை பதிவு பண்ண மறக்காதீங்க. நம்ம எவ்ரி வீடியோக்கும் அட்லீஸ்ட் 300 லைக்ஸ் எதிர்பார்க்குறோம். ஆனால் நம்ம ரியாலிட்டி பற்றி பேசுகிறதுனால லைக்ஸ் யாரும் பண்ணுறதில்ல, அது வேறு விஷயம். அதையும் மீறி யாருன்னா லைக் பண்ணணும்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு போங்க. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.